ஸ்ரீலங்கா கொழும்புல இருந்து பாஸ்டர் ஞானப்பிரகாசம் அவர்களை அன்போடு வரவழைப்போமாக. பிரைஸ் லார்ட் பாஸ்டர். Praise the Lord, Mom. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட் ஐயா. உங்களோட குரலை கேட்க ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நீங்க கொடுக்கிற வார்த்தைகளை நாங்க நோக்கி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆசீர்வாதத்தோட நீங்க வந்து நிற்கிறீர்கள். எங்களுக்கு வார்த்தையை கொடுத்து எங்களை ஆசீர்வதிப்பதற்கு நன்றி பாஸ்டர். வாருங்கள், இந்த புதிய வருடத்துல நீங்க வந்து எங்களை இன்னும் அதிகமாக அவருடைய வார்த்தையின் மூலமாக ஆசீர்வதிக்க போற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். வாருங்கள், உங்களோட வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள். காட் பிளஸ் யூ. நன்றி நன்றி நன்றி. இந்த நாளிலும் உங்களோடு இணைந்து கொள்ள இந்த ஆன்லைன்ல கர்த்தர் செய்த கிருபைக்காய் கோடி தோசன நமஸ்கார பலியை அவர் பாதத்திலே வைத்து இந்த நிமிடம் வரை பாடல்கள் ஊடாக, ஜபத்தின் ஊடாக, செய்திகளின் ஊடாக தேவனை மேம்படுத்திய ஒவ்வொரு சகோதரியும் சுவாமி மதுபாத்திரை வைக்கிறோம். அவர்களை ஆசீர்வதிங்க. அவருடைய வார்த்தைகள் அநேகரை ஆண்டவர் ரிச்சிப்பி நிச்சயத்தில் கொண்டு வரணுமாக இந்த வேளையில மதுபாத்திரை கெஞ்சி நிற்கிறோம் சுவாமி. அடியானையும் ஆண்டவரே இந்த இன்டர்நெட்டுக்குள்ள அழைத்து நீங்க அவங்களோட ஜாயின் பண்ணுங்கன்னு சொன்ன மூத்த ஊழியராகிய மகேந்திரன் ஐயாவுக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த இருந்த வயதிலும் கூட சீதோசன நிலைகள் எவ்வளவு எங்களுக்கு விரோதமாக நிற்கும் வேளையிலும் கூட இந்த ஊழியத்தை தைரியமாக நின்று செய்கிறவரை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி மதுபாத்திரை கெஞ்சி நிற்கிறேன் சுவாமி. உதாரணமாக இந்த நித்திய வெளிச்ச நேரத்தை உருவாக்கி தைரியத்தோடு நடாத்தி வருகின்ற சகோதரன் லெஸ்லி ஐயாவையும் அவருடைய குடும்பத்தினரையும் அவரோடு கை ஓத்து நிற்கின்ற ஒவ்வொரு ஊழியக்காரரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த கடைசி காலத்துல சுவாமி உமது வார்த்தைகள் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலே பேசும் வண்ணமாக, சிந்தித்து செயல்படும் வண்ணமாக அமைய வேண்டும் என்று ஒவ்வொருவரையும் ஆண்டவர் உமது பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணுங்கன்னு நிற்கிறேன் சுவாமி. இந்த ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நீர் பெருக்கத்தின் தேவன் சுவாமி, நீர் சுருக்கத்தின் தேவன் அல்ல என்பது எங்களுக்கு நன்றாகவே தெரியும் ஐயா. எங்களுடைய தப்பிதங்களை மன்னியுங்க 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 என்று சொல்கிறேன். இந்த நாளில் என்னோடு இடைப்பட்ட வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள கொடுத்த சந்தர்ப்பத்திற்காக, இந்த நாளைக்காக, இந்த ஜெபத்திற்காக, இந்த செய்திக்காக கோடான ஓடி தோற்றம் தோற்றம். அதாவது பூரணத்தை நோக்கி கடந்து போவோமாக, பூரணத்தை நோக்கி கடந்து போவோமாக. இது உங்களுக்கு நல்லா விளங்கும் நான் நினைக்கிறேன். அதாவது பூர்ணராகும்படி கடந்து போவோமாக என்கிற ஒரு சின்ன துண்டை நாங்கள் எபிரேயர் 6வது அதிகாரத்தில் 2வது வசனத்துக்குள்ளே இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை தியானிக்க ஆசைப்படுகிறேன். கர்த்தருடைய வருகை மிகவும் சமீபமாகி விட்டபடியினால இந்த நாட்களில் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு காரியமும் உண்டு என்றால் அது பூர்ணராகும்படியாக கடந்து செல்வதுதான். கர்த்தருடைய பிள்ளைகள் யாவரும் கைகொள்ள வேண்டிய ஒரு கட்டளை இது. தேவன் நம்மிலே எதிர்பார்க்கின்ற மேன்மையும் இதுவே. பூரணராகுதல் என்றால் என்ன? கிறிஸ்துவின் சகல குணாதிசயங்களையும் முற்றிலுமாக சுதந்திரித்துக் கொள்வதாகும். கிறிஸ்துவின் சாயலிலே அனுதினமும் மறுரூபம் அடைவதாகும் என்றும் சொல்லலாம். பூரணமாகுதல் என்பது ஏதோ ஒரு நாளிலே, ஒரு மாதத்திலே, ஒரு வருடத்திலே கிடைத்து விடக்கூடிய ஒரு காரியம் அல்ல. தொடர்ச்சியாக நம்முடைய முயற்சியினாலும் தேவனுடைய கிருபையினாலும் நமக்கு கிடைக்கப்படுகின்ற ஒரு அனுபவம். ஒவ்வொரு நாளும் பூரணத்தை நோக்கி நாம் முன்னேறி சென்று கொண்டே இருக்க வேண்டும். கிறிஸ்தவர்கள் பெரும்பாலானோர் இம்மைக்காகவே வாழ்கிறார்களே தவிர கர்த்தருடைய வருகையின் பூர்ணராய் காணப்பட வேண்டும் என்கின்ற காரியத்தை எண்ணுவதே இல்லை. அநேகர் பணம் சம்பாதிப்பதற்காக தங்கள் வாழ்நாளை அர்ப்பணித்திருக்கிறார்கள்.
அனைவருடைய வாழ்க்கையானது வயிற்றுக்கும் வாய்க்கும் உள்ள போராட்டமாகவே கடந்து சென்று விடுகின்றது. அவதலாகிய பவுல் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய பிள்ளையாகிய நம்மை பார்த்து சொல்லுறாரு, நான் அல்லது நாங்கள் பூரணராகும்படி கடந்து செல்வோமாக என்கிறார். தனது வாழ்க்கையின் குறிக்கோளாக மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தவும் படி அவர் தீர்மானித்தார் என்று வேதம் சொல்கிறது. கொலோசியர் 1வது அதிகாரம் 28வது வசனத்திலே நாம் கிறிஸ்துவின் பரிசுத்தத்திலே பூரணராக வேண்டும், தெய்வீக அன்பினாலே பூரணராக வேண்டும், விசுவாசத்திலே பூர்ணராக வேண்டும், கிறிஸ்துடைய எல்லா சுவாபங்களிலும் நாம் பூர்ணராக வேண்டும். அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிறவனமாக நாம் அவரை தரிசிப்பதினாலே அவருக்கு ஒப்பாக இருப்போம் என்று அறிந்து இருக்கிறோம், எங்களுக்கு தெரியும் என்பதை நாங்கள் 1 யோவான் 3:2வது வசனத்திலே வாசிக்கின்றோம். 1 யோவான் 3:2 மனுஷன் தெய்வத்தின் பரிபூரணத்துக்குள் வர முடியுமா என்கின்ற ஒரு கேள்வி எழும்பும். ஆனால் அன்பிலே பூரணம், விசுவாசத்திலே பூரணம், சாந்தத்திலே பூரணம், சகல நற்கிரியைகளிலும் பூரணம், இவைகளெல்லாம் அடையக்கூடிய காரியங்கள் தானே என்ற கேள்விகளும் நமக்கு உள்ளத்திலே எழுந்து வருகிறது. இயற்கைதான். ஒவ்வொரு குணாதிசயங்களிலும் பூரணத்தை அடைய முயற்சித்துக் கொண்டே இருப்பது நடக்காத காரியம். அந்த நினைவை விட்டு விட்டு என்னை கிறிஸ்துவே பூரணர், அவர் அடைய நான் முயற்சிக்கின்றேன் என்று முன்னேறி செல்லுங்கள். வேதத்தை திரும்ப திரும்ப வாசியுங்கள். கிறிஸ்துவின் சுபாவத்தை தரித்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது நீங்கள் பூரணத்தை நோக்கி கலந்து செல்வீர்கள். பூரண சற்குணான கிறிஸ்துவை சுதந்திரித்து கொள்வீர்களாக. இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவர்கள் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல நம்மையும் சுத்திகரித்து கொள்ளுகிறான் என்று வேதம் சொல்கிறது. 1 யோவான் 3:3 சுவிசேஷத்தில் பூரணம். இப்படி எருசலேம் துவக்கி சுற்றிலும் இல்லிரிக்கம் பேசும் வரை கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை பூரணமாக பிரசங்கிக்கின்றேன் என்று ரோமர் 15:19 வாசிக்கின்றோம். ரோமர் 15:19 பூரண சுவிசேஷத்தை பூரணமாக பிரசங்கிக்கிறேன். இதுவே அப்போஸ்தலனாகிய பவுலுடைய சாட்சி. தன்னுடைய எல்லையை விவரித்து இங்கே சொல்கிறார். எருசலேமை துவக்கி இல்லிரிக்கம் வரைக்கும். சற்று சிந்தித்து பாருங்கள். இந்த நவீன காலத்துல எத்தனை விரைவான போக்குவரத்து வசதிகள் அந்த நாட்களிலே இல்லை. வேகமான பறக்கிற விமானங்கள், ரயில் வண்டிகள், பஸ் இல்லை. வானொலி ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிக்கும் வாய்ப்புகள் இல்லை. பத்திரிகை புத்தகம் என்று லட்சக்கணக்கில் அச்சடிப்பதை போல அன்று வெளியிட்ட அச்சகங்கள் இல்லை. ஆனால் சுவிசேஷத்தை அறிவிக்க பூரண தியாகம் இருந்தது, பூரண தியாகம் இருந்தது, பூரண அர்ப்பணிப்பு இருந்தது, பூரண உழைப்பு இருந்தது. இயேசு உங்களை நோக்கி நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிகளுடைய சுவிசேஷத்தை பிரசியுங்கள் என்றளவா மார்க் 16:15 சொல்கிறார். உங்கள் உத்தரத்தை நிறைவேற்றுவீர்களா? உங்களுடைய உத்தரவாதத்தை நிறைவேற்றுவீர்களா? பூரணத்துக்குள் மக்களை வழி நடத்துவீர்களா? இந்த கேள்விக்கு நீங்களே பதில் சொல்ல வேண்டும். பூரண சுவிசேஷத்தினாலே ஜனங்கள் பூரண ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணுகிறார். அரைகுறை சுவிசேஷத்தை அறிவித்து மீதியான சத்தியத்தை மறைக்கும் பொழுது
ஜனங்கள் ஆசீர்வாதத்தை இழந்து போகிறார்கள். கர்த்தருக்கு நாம் கணக்கு கொடுக்க வேண்டும் என்பதை மாத்திரம் மறந்து விடாதீர்கள். அவருக்கு நாங்கள் கட்டாயமா கணக்கு கொடுக்கத்தான் வேணும். அப்பதான் பவுல் எவ்வளவு நிச்சயத்தோடு எவ்வளவு உறுதியோடு எழுதுகிறார் பாருங்கள். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தோடு வருவேன். ரோமர் 15:29 ஆம், கிறிஸ்துவின் பூரணத்தினால் நிரப்பப்பட்டவர்கள் சம்பூர்ண ஆசீர்வாதங்களை கொண்டு வருகின்றார்கள். ஒவ்வொரு விசுவாசியும் ஆவியின் வரங்களையும் அத்தனையும் பெற்றுக்கொள்ள முடியும். நான் சொல்ல வேதம் சொல்கிறது. 1 கொரிந்தியர் 12:4-31 வரைக்கும் வாசித்து தியானியுங்கள். ஒவ்வொரு ஆவியின் கையையும் கலாத்தியர் 5:23 பாருங்க. கிறிஸ்துவின் ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் சம்பூர்ணமாக பெற்றுக்கொள்ள உங்களால் முடியும் என்பதை நாங்கள் ரோமர் 15:29 எங்களுக்கு எடுத்து காண்பிக்கின்றனர். அப்போஸ்தலனாகிய பவுல் சுற்றுப்பிரயாணம் செய்து பல சபைகளை சந்தித்து அவர்களுக்கு திட்டமான நோக்கம் இருக்கிறது என்பதையும் கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை சம்பூர்ணமாக ஆசீர்வாதங்களையும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை என்கிறார். அதை நாங்கள் ரோமர் 1:11 அப்படி எழுதுகிறார். நீங்கள் சிறப்படுத்துவதற்கு ஆவிக்குரிய சில வரங்களையும் உங்களுக்கு கொடுக்கும்படிக்கும் என்னுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவின் பரிபூர்ண ஆசீர்வாதங்களினாலும் பரிபூர்ண ஆவியின் வரங்களினாலும் நிரப்பப்படுவீர்களாக. கிருபையின் பூரணம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் மிகுந்த பலமாக சாட்சி கொடுக்கிறார். அவர்கள் எல்லோரும் பூர்ண கிருபை உண்டாகி இருந்தது என்று அப்போஸ்தலர்கள் நடவடிக்கையில 4வது அதிகாரத்துல 33வது வசனத்திலே வாசிக்கின்றோம். நாம் பூர்ணராகும்படி கடந்து போக வேண்டுமே என்றால் பூர்ண கிருபை எங்களுக்கு வேண்டும். சாதாரணமான கிருபை போதாத அன்பானவர்களே, பூர்ண கிருபை தேவை. நாம் இருப்பது கிருபை, ஜீவிப்பது கிருபை, சாட்சி கொடுப்பது கிருபை, ஊழியம் செய்வதற்கு கிருபை. ஆதி அப்போஸ்தலர்கள் கர்த்தரை குறித்து பலமாக சாட்சி கொடுத்தது கிருபையின் மேல் கிருபையை அவர்கள் பெற்றார்கள். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஒரு பலவீனம் இருந்தது. அந்த பலவீனம் அவரை மிகவும் வேதனைப்படுத்தி கொண்டே இருந்தது. அது ஒரு முள்ளாக அவரை தைத்து கொண்டே இருந்தது. அதை குறித்து ஜெபித்த பொழுது கர்த்தர் கொடுத்த பதில் என்ன அவருக்கு? என் கிருபை உனக்கு போதும் என்பதுதான். கிருபை இருக்கும் பொழுது நம்முடைய பலவீனத்திலே தேவனுடைய பலன் எங்களுக்கு பூரணமாக விளங்கும். நம் பலத்தில் பலம் கொள்வோம். ஆமென். அப்போதான் பவுல் எழுதுகிறார், நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமாகவும் சர்வதமான நற்கிரியைகளில் இவர்களாய் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்துல கிருபையையும் பெருக செய்ய வல்லவராகவே இருக்கிறார். பெருக செய்ய வல்லவராக இருக்கிறார் என்று 2 கொரிந்தியர் 9:8 வசனத்தை தியானிகள். அந்த வசனம் உங்களோட பேசும் அன்பானவர்களே. சகல விதமான கிருபையை பெருக செய்கிறவர். அவர் கிருபையின் ஐஸ்வர்ய உள்ளவர். கிருபையிலே பெருகி பூர்ணதாக இருக்க வேண்டுமே என்றால் அதற்கு 3 முக்கியமான வழிகள் உண்டு. முதலாவது, அதிகாலை வேளையிலே முழங்காலிலே நின்று கர்த்தருடைய கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் காலைதோறும் தேவனுடைய கிருபைகள் புதிதாக இருக்கின்றன என்று நாங்கள் புலம்பல் 3:23 வாசிக்கிறோம். 2வதாக, நாம் எப்பொழுதும் தேவனுக்கு முன்பாகவும் மனுஷர்களுக்கு முன்பாகவும் தாழ்மை உள்ளவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும். தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபையை அழிக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. நீதிமொழிகள் 3:34. மூன்றாவதாக, நாம் எவ்வளவு கர்த்தரை தோசரித்து துதித்து மகிமைப்படுத்துகின்றோமோ அவ்வளவு கிருபை பெருகிக் கொண்டே இருக்கும் என்று 1 கொரிந்தியர் 4:15 சொல்லுகிறது.
ஜனதனருடைய தோத்திரங்களினாலே பெருகும் தேவ பிள்ளைகளே, கிருபையிலே பூரணப்படுவீர்களா? நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையினால் திருப்தியாக்கும் என்று சங்கீதக்காரன் புலம்புகிறான். சங்கீதம் 90:14 வசனத்திலே. நம்பிக்கையின் பூரணம். உங்களுக்கு நம்பிக்கை பூரணமாக நிச்சயமாக இருக்கும்படியாக இதுகள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையாக காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாக இருக்கின்றோம் என்று எபிரேயர் 6வது அதிகாரத்தில் 12வது வசனத்துல வாசிக்கின்றோம். இப்பொழுது நிலைத்திருக்கின்ற 3 மிக பெரிய வல்லமைகள் உண்டு: விசுவாசம், நம்பிக்கை, அன்பு என்பவைகளே. இதிலே நம்பிக்கை என்பது எப்படிப்பட்டதான காரியமாக இருக்கும்? ஒரு டாக்டர் இடத்துல போறோம்னு வச்சுக்குவோமே, 2-3 தடவை நாங்கள் அங்க போய் அவர் கொடுத்த மருந்திலே எங்களுக்கு சுகமாகி விட்டால் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை அவர் மேல் வந்து விடுகிறது. அந்த நம்பிக்கை வந்தவர் நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம். மற்ற வியாதியஸ்தர்களையும் அவர்கள் அந்த டாக்டருக்கு அறிமுகப்படுத்துகின்றோம். வாழ்க்கை முழுவதுமே இப்படி நம்பிக்கைகள் தான் நிரம்பி இருக்கிறது என்று சொல்ல நான் ஆசைப்படுகின்றேன். திருமணம் செய்து கொள்ளும் பொழுது மனைவியை நம்புகிறோம், கணவனை நம்புகிறோம், பிள்ளைகளை நம்புகிறோம், உறவினர்களை நம்புகிறோம். சில வேளைகளிலே நாம் வைத்திருக்கிற நம்பிக்கை தூரமாய் முடிவதும் உண்டு. ஆனால் நாம் கர்த்தர் நம்மேல் வைத்திருக்க நம்பிக்கையை ஒரு பொழுது வீணாக போவதே இல்லை அன்பானவர்களே. கர்த்தாவே, உம்மை நான் நம்பி இருக்கிறேன் என்று தாவீது திரும்ப 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 சொல்லிக்கொண்டே இருக்கிறார். சங்கீதம் 7:1 சங்கீதம் 11:1 வாசித்து தியானியுங்கள். அவர் சொல்லியது போல நீங்களும் சொல்ல ஆயத்தமாகுங்கள். எல்லாம் எங்களுடைய பயிற்சியிலேதான் இவைகள் பூர்ணமாகும். சீயோனின் படிப்பு பூரணம். பூர்ண வடிவுள்ள சீயோனிலே இருந்து தேவன் பிரகாசிக்கின்றார் என்று சங்கீதக்காரன் முழக்கமிடுகிறான். சங்கீதம் 50:2 வசனத்திலே. சரி, பூரணத்தை நோக்கி செல்லும் பொழுது நம்மளே பூர்ண அழகு காணப்பட வேண்டும். அந்த தெய்வீக அழகு, அது கிறிஸ்துவின் சாயல். நம்மை காண்கிறவர்கள் கிறிஸ்துவை காணும்படியாக கிறிஸ்துவனுடைய அழகிலே நாங்கள் பூரணப்பட வேண்டும். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். அழகு என்கின்ற சொல்லை கேட்ட உடனே சிலர் தங்கள் முகத்துக்கு போடுற பவுடரை பற்றியோ சுனோவை பற்றியோ அழகு சாதனைகளை பற்றியோ நோக்கமாக இருக்கிறார்கள். அது எல்லாம் புறம்பான அலங்கரிப்பு ஆகும். அநேகர் உள்ளான அலங்கரிப்பை குறித்து எண்ணாதபடி புறம்பான அலங்கரிப்பிலேயே தங்களுடைய முழு கவனத்தையும் செலுத்தி விடுகிறார்கள். அப்பதான் பேதர் இதை குறித்து எழுதும் பொழுது, புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்கரிப்பாக இராதபடி அழியாத அலங்கரிப்பாய் இருக்கின்ற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்திலே மறைந்திருக்கின்ற குணமே உங்களுக்கு அலங்காரமாக இருக்க கடவுள் என்று எழுதுகிறார். அதுவே எதனுடைய பார்வையில விலையேற பெற்றது என்பதை நாங்கள் 1 பேதரு 3வது அதிகாரத்திலே 4வது வசனம் குறிப்பிடுகிறதை காண்கின்றோம். சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியே. தேவர்களே, நீங்கள் வாஞ்சிக்க வேண்டிய காரியம் அமைதியாக சாந்தமாக இருக்கும் பொழுது நம்மை அறியாதபடியே நம் சாந்த சொரூபியாகி விடுகின்றோம். அமைதியிலே ஒரு தெய்வீக அழகு உண்டு. விவசாய ஸ்திரியை ஜனங்கள் கல்லெறிந்து கொள்ளப்பட வேண்டும் என்று மூர்க்கமாக நின்ற பொழுது கூட இயேசு கிறிஸ்து அதை அறிந்திருந்தார். அவர் திரும்பவும் அலட்டி கேட்ட பொழுது, உங்களில் பாவம் இல்லாமல் இருக்கிறவன் முதலிலே கல்லெறிய கடவன் என்று சொல்லிவிட்டு மீண்டும் அமைதியாகவே இருந்து விட்டார். இந்த அழகு வளமை உள்ள அழகு, இனிமையான ஒரு அழகு, அது விவசாய ஸ்திரியை பாதுகாக்கக்கூடிய கிருபையுள்ள அழகாக இருந்தது.
சிலர் எப்பொழுது பார்த்தாலும் துணை என்று பேசிக் கொண்டே இருப்பார்கள், அமைதியாக இருக்க மாட்டார்கள். அமைதியாக இருக்கும் கிருபையை நாம் கர்த்தரிடத்திலே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை அவர்கள் மறந்தே விடுகிறார்கள். நாம் அழகிலே பூரணப்பட கிறிஸ்துவனுடைய குணாதிசயங்களை தியானிப்போமாக. அவர் முற்றிலும் உள்ளவர். உன்னத பாட்டுகள் 5:16 வாசிங்க. கிறிஸ்துவின் மனவாட்டியாக மாற வேண்டிய தேவனுடைய பிள்ளைகளாகிய நாமும் கூட பூர்ண அழகை சுதந்திரித்துக் கொள்வோமாக. சந்திரனை போல அழகும் சூரியனை போல பிரகாசமும் கொடிகள் பறக்கும் படையாக கொடிகளும் உள்ளவர்களாக அருணோதயத்தை போல உதிக்கிற இவள் யார், இவள் யார் என்கின்ற அந்த இடத்துல ஒரு அடையாளம் வருது. உன்னத பாட்டுகள் 6:10 வாசியுங்கள். மகிழ்ச்சியை உண்டாக்கும் என் பிரியமே, நீ எவ்வளவு ரூபவதி, நீ எவ்வளவு இன்பம் உள்ளவளாக இருக்கிறீ என்று உன்னத பாட்டுகள் 7:6 உன்னத பாட்டுகள் 7:6 வாசிக்கின்றோம். தேவ பிள்ளைகளே, அதிக நேரம் தேவ சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது அவருடைய அழகும் பிரகாசமும் உங்களிலே தங்கும். விசேஷமாக பரிசுத்த அழகு உங்களிலே காணப்படும். எப்பொழுதும் கர்த்தர் உங்களை பார்த்து நீ பூரண ரூபவதி, உன்னிலே பழுதொன்றும் இல்லை என்று மகிழ்ந்து களி கூறுவார். பிதாவின் பரிபூர்ணம், அதாவது பரலோகத்திலே இருக்கிறவங்களுடைய பிதா பூர்ண சற்குணனாக இருக்கிறது போல நீங்களும் பூர்ண சற்குணனாக இருக்க வேண்டும் என்று மத்திய சுவிசேஷம் 5வது அதிகாரத்திலே 48வது வசனத்திலே வசிக்கின்றோம். தேவனுடைய சுபாவத்தை குணாதிசயத்தை பின்பற்றி அப்படி இருக்கிறது போல நாமும் பரிபூர்ணம் அடைய வேண்டும் என்பதே தேவனுடைய நோக்கமும் சித்தமுமாக இருக்கிறது. நான் பரிசுத்தர் ஆகையினால நீங்களும் பரிசுத்தராயிருப்பீர்களாக என்று லேவியராகவும் 11:45 வாசிக்கிறோம். உங்களுக்கு தான் இரக்கமுள்ளவராக இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாக இருங்கள் என்று லூக்கா 6:36 வாசிக்கின்றோம். அவர் உண்மை உள்ளவர், நீங்களும் உண்மை உள்ளவராக இருக்க வேண்டும் என்பதையும் 1 கொரிந்தியர் 1:9 வாசிக்கின்றோம். சங்கீதம் 51:1 அப்படி பூரண நற்குணனாக இருக்கும்படியாக கட்டளை கொடுக்கின்றார். பூரண சற்குணனாக இருக்க நம்மால் முடியுமா? முடியாத ஒன்றை நீங்கள் செய்யும்படியாக கர்த்தர் உங்களை ஒரு பொழுதும் கட்டாயப்படுத்த மாட்டார், வற்புறுத்த மாட்டார். விரட்டி விரட்டி பிடிக்கவும் வேலை வாங்குவதும் அவர் அப்படி செய்ய மாட்டார் என்பதை உங்களுக்கு சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். அப்படியே அன்புள்ள தேவன் உங்களால் நிறைவேற்ற முடியாத ஒரு கட்டளையும் ஒரு பொழுதும் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை. ஆகவே பூர்ணராக உங்களால் நிச்சயமாக முடியும் என்று ஆணித்திரமாக விசுவாசியுங்கள். பூர்ணராகும்படி கடந்து செல்லுங்கள். நம்மை கர்த்தருடைய சாயலிலே பூர்ணராக்க வேண்டும் என்பதிலே கர்த்தர் அக்கறை உள்ளவராகவே இருக்கிறார். ஏதோ மண்ணிலே தன்னுடைய கைகளை அந்த மண்ணுக்கு தன்னுடைய பூர்ண சாயலை கொடுக்கும்படியாக அறியப்பட்டார். ஆகவேதான் மனுஷரில் தன்னுடைய சாயலையும் ரூபத்தையும் கொண்டு வந்தார். ஜீவ சுவாசத்தை அவனுடைய நாசிகளை ஊதி ஜீவ ஆத்மா ஆக்கினார். நம்மை பூர்ணமாக கண்ட கர்த்தரை நாங்கள் சோசரிப்போமாக, சோஸ்திரம் சுவாமி என்று சொல்வோமாக. ஒரு தச்சனிடம், நீங்கள் ஒரு காப்பெண்டரிடம் நீங்கள் ஒரு மரத்துண்டையை ஒரு பலகையை கொண்டு போய் மேசை ஒன்று செய்து தாருங்கள் என்று சொல்லும் பொழுது அந்த மரப்பலகை தன்னுடைய மனக்கண்ணினாலே அழகான ஒரு மேசையை அந்த தச்சன் அவனுடைய இதயத்திலே காண்கின்றான். அந்த மரப்பலகையிலே வேலை செய்து அழகான ஒரு மேசையை உருவாக்கி விடுகின்றான். தச்சனுடைய மனதிற்குள் இருந்த மேசையாகிய பூரணம் அவனுடைய கைவண்ணமான திறமையினாலே நிறைவேறப்படுகின்றது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். அப்படியானால் ஒரு குயவர் கையிலே களிமண்ணை எடுக்கும் பொழுது அவன் அழகிய ஒரு வாத்திரத்தை காண்கின்றான்.
அப்படியே திறமை மிக்க அவனுடைய கைகள் களிமண்ணை அழகிய ஒரு பாத்திரமாக உருவாக்கி விடுகிறது. அப்படித்தான் அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்த மண்ணாய் கிடந்த நம்மை கர்த்தர் பூரணராக சித்தமாக்குகிறார். அவருடைய விசுவாச கண்கள் நம்மை அவருடைய சாயலில் பரிபூர்ணமாகவே காண்கின்றது. ஆகவே அவர் அதனுடைய இரத்தத்தினாலும் வேத வசனங்களினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நம்மளை பூரணப்படுத்துவதற்கு நேரான ஒரு வழி நடத்த சித்தமானார். பிள்ளைகளே, இன்று உங்களுக்கு இருக்கின்ற போராட்டங்கள், பலவீனங்கள், தோல்விகள் எல்லாம் மாறி போகும். கர்த்தர் உங்களை தோல்வியின் உருவமாக அல்ல, மகிமையின் ஜெயமாய் காண்கின்றார். ஆகவே நீங்கள் பரிசுத்தவான்களாக பூரண சற்பூரணாக முன்னேறுவீர்களா? கிறிஸ்துவின் பூரணம், கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் என்று எபேசியர் 4:1 பார்க்கிறோம். கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியை நாம் அடையும் பொழுது பூரண புருஷராகவே மாறி விடுகின்றோம். நமக்கு முன்மாதிரி, நமக்கு அளவுகோல் எல்லாம் நம் அருமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அவருடைய நிறைவான வளர்ச்சி என்ன? இயேசு ஆனவர் ஞானத்திலும் வளர்ச்சியிலும் தேவ கிருபையிலும் மனுஷருடைய தயவிலும் அதிகமாக விருத்தியானார் என்று லூக்கா 2:52 வாசிக்கிறோம். முதலாவது அவர் ஞானத்தில் விருத்தி அடைந்தார் என்றும், கர்த்தருக்கு பயப்படுவது ஞானத்தின் ஆரம்பம் என்றும், இதோ ஆண்டவருக்கு பயப்படுகிற ஞானம் பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்று யோபு 28வது அதிகாரத்திலே 28வது வசனத்தை வாசிக்கின்றோம். 7வது கடைசியாக மகிமையின் பூரணம், ராஜகுமாரத்தி உள்ளான பூரண மகிமையாவாள் என்று சங்கீதம் 45:13 வாசிக்கின்றோம். நமது பூமிக்குரிய வாழ்க்கை மகிமையின் மேல் மகிமை அடைந்து பூரண மகிமை உள்ளவர்களாக திகழ்வதே அமைய வேண்டும். அது கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது மகிமையின் ராஜாவாகிய அவர் நமக்குள் வாசம் பண்ணுகிறவர், மகிமையின் விதை நமக்குள் வைக்கப்பட்டு விட்டது. ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவனுடைய சாயலிலே நாம் வளர 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 நமக்குள் வைக்கப்பட்ட மகிமையும் பூரணத்தை நோக்கி வளர்ந்து கொண்டே இருக்கிறது. தேவனை அவர்களை முன் குறித்தாரோ அவர்களை மகிமைப்படுத்துகிறார் என்று ரோமர் 8:29 வாசிக்கின்றோம். நாம் எல்லோரும் திறந்த முகமாக கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலேயே காண்பது போல ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலில் தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகின்றோம் என்பதையும் நாங்கள் 2 கொரிந்தியர் 3:16 வாசிக்கின்றோம். கர்த்தர் ஆபிரகாமை அழைத்த போது, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு தான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொன்ன பொழுது ஆதியாகமம் 12:1 பாருங்க. ஏன் அப்படி சொன்னார்? அப்பொழுது ஆபிரகாம் கர்த்தரை முழுவதுமாக தெரிந்து கொள்ள அவனால் முடியும். தகப்பனையும் வீட்டையும் தாயையும் வீட்டையும் மறந்தால்தான் கர்த்தரை உறுதியாக பற்றி கொள்ள முடியும் என்று, கர்த்தருடைய மகிமையின் பூரணத்தில் அவனால் கடந்து போக முடியும் என்பதையும் அவர் அங்கே சொல்லுகிறார். அதுபோலவே பாரமான காணனாகிய மகிமை ராஜ்யத்திற்குள் நாம் பிரவேசிக்க வேண்டுமே என்றால் ஆதி தகப்பனாகிய உலகத்தின் அதிபதியையும் அவர் உண்டாக்கிய யாவற்றையும் நாங்கள் வெறுத்துவிட வேண்டியது அவசியம். உலகத்தின் ஆசைகள், உலகத்தின் வேஷங்கள், உலகத்தின் உறவுகள், உலகத்தின் மேன்மைகள் ஒன்றும் நம்மேல் காணப்படக்கூடாது. அப்பொழுதுதான் நம்முடைய உள்ளானவ பூர்ணமான மகிமையாக எங்களால் செய்ய முடியும். தேவனுடைய மகிமை அடைந்த எருசலேம் பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலே இருந்து இறங்கி வருகிறது எனக்கு காண்பித்தார்கள் என்று வெளிப்படுத்த விசேஷம் 21:10 வாசிக்கின்றோம். தேவ பிள்ளைகளே, மகிமையின் மேல் மகிமையும் ஆகும்போது கர்த்தருடைய பருவத்திலே காணப்படுகின்ற உங்களை நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்களா? கர்த்தர் மகிமையின் பாதையில் உங்களை நடத்துவாராக என்று சொல்லுவதோடு கர்த்தருக்குள் நாம் பிழைத்திருக்கிறோம், அதை மறந்து போகக்கூடாது.
அசையாடுகிறோம், அசைவாடுகிறோம், இருக்கின்றோம். ஏனெனில் அவருக்குள் நாம் படிக்கிறோம், அசைகிறோம், இருக்கின்றோம். அப்படியே உங்களுடைய மூலவர்கள் சிலர் நாம் அவருடைய சந்ததியாக இருக்கிறோம் என்று கூட சொல்லி இருக்கிறார்கள் என்று அப்போஸ்தலர் 17:28 வாசிக்கின்றோம். எனக்கு அன்பானவர்களே, இதே விதமாக உன்னதமான தெய்வீக அனுபவத்தை நீங்களும் கேட்பீர்களே ஆனால் உங்களுக்கு கொடுக்க ஆண்டவர் அன்பில் மாறாதவராகவே இருக்கிறார். நீங்களும் கர்த்தருக்குள் உண்மையாக வைராக்கியம் உள்ளவராக வாழுங்கள் என்பதை நீங்கள் அவரிடத்திலே கேட்டால் மெய்யாக தருவார் என்பதை நாங்கள் யோவான் 16:24 வாசிக்கின்றோம். எனக்கு அன்பானவர்களே, நாங்கள் இயேசு கிறிஸ்துவை போல ஆகணுமா என்றால் தேவ வசனத்தின்படி நாங்கள் நடக்க வேண்டும். அதான் புதிய நியூ கவர்னன்ட். ஆலயமே எங்களுடைய ரெவலேஷனா இருக்க வேண்டும். எங்களுடைய பாவங்கள் நிவர்த்தி ஆகிறது ஆலயத்துக்குள்ள வந்த பிறகுதான். இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தை நாங்கள் ஒரு நாள் மறக்காதபடி அந்த ஹோலி கம்யூனியனை நாங்கள் எடுக்கும் பொழுது சத்திய பிரமாணம் பண்ணி அது அவருடைய சரீரம், அது அவருடைய ரத்தம்னு சொல்றோம். அவருடைய ரத்தம் சுத்தமாக இருக்கிறதுனாலே அந்த ரத்தத்தினாலே அந்த மாமிசத்தை இயக்குகிறார். அதே வண்ணமாக நாங்கள் இயேசு கிறிஸ்து போல் பரிபூர்ணம் அடையும் பொழுது மெய்யாகவே அநேக ஜனங்களை இறைவன் பக்கம் திசை திருப்ப முடியும் என்கிறதை உங்களுக்கு சொல்லி என் செய்தியை முடிந்து கொண்டு ஒரு சிறிய ஜெபத்தோடு முடிக்க ஆசைப்படுகின்றேன். அன்புள்ள தகப்பனே, எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட இன்று முதல் நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும் சுவாமி. உம்முடைய கரத்தின் நிழலினாலே எங்களை மறைத்து கொண்டு இருக்கிறீரே. உமக்குள் நாங்கள் பிழைக்கவும் அசைவாடவும் இருக்கவும் எங்களுக்கு அருள் பாரும் சுவாமி. நீர் அப்படி செய்ய விரும்புகிறபடியினால் உமக்கு கோடான கோடி தோத்திரம் நமஸ்காரம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் பிதாவே என்று சொல்லி என் செய்தியை முடித்துக் கொண்டு மறுபடியும் உங்களோடு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இந்த நேரத்தை எனக்கு கொடுத்ததற்காக கோடி நன்றி சொல்லி எல்லாரையும் வாழ்த்தி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். ஆமேன், ஆமேன், ஆமேன்.